இது ஹைடெக் அகாடமி. ஹைடெக் அகாடமியினுடைய யூடியூப் கிளாஸஸினுடைய தமிழ் வகுப்புகளினுடைய தமிழ் வகுப்பினுடைய தொடர்ச்சியினுடைய 14வது வகுப்புல இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு தமிழ் எடுக்கிறேன். ஸோ தமிழ்ல இன்னைக்கு நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா, நியூ சிலபஸ் பேசிஸ் அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்கக்கூடிய அகரவரிசை சொற்களை வந்து சீர் செய்யறது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஸோ அகரவரிசை சொற்களை எப்படி வந்து சீர் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோல நம்ம முழுசாவே நினைச்சுக்கிடுவோம். எக்ஸ்பிளனேஷன் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு டிஸ்கஸ் பண்ணி பார்த்துக்கிடுவோம். ஸோ கவனிங்க, அகர்வரிசை அப்படின்னா என்ன அப்படிங்கறது பத்தி வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அகரவரிசை அப்படிங்கிற அகர்வரிசை அகரவரிசை அகரவரிசை அகரம் 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 அப்படிங்கிறது தொடக்கம். ஸோ தொடக்கத்தினுடைய வரிசைப்படி சொற்களை வந்து சரியா வந்து செய்யுங்க, அமைச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வரிசைனா லைனா நீங்க வந்து செய்யுங்க, சொற்களை வந்து சரி செய்து கொள்ளுங்க. நம்ம இதை இங்கிலீஷ்ல கரெக்டா என்ன ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அரேஞ்ச் இன் ஆல்பபெட்டிக் ஆர்டர். அதே போலதான் தமிழுடைய லெட்டர்ஸின் அடிப்படையில நீங்க என்ன செய்யணும், அதை அடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் என்னது அகரவரிசை. சோ அகரவரிசை சொற்களை எப்படி அடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்லுங்க, அகரவரிசை சொற்களை சீர் செய்தல். ஸோ அகரவரிசை அப்படிங்கிற போது கவனி, தமிழினுடைய அகரவரிசையின் உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 12. தமிழுடைய அகரவரிசை அப்படிங்கிறதுல உயிரெழுத்து தமிழுடைய மொத்த எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளவு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து என்ன செஞ்சிருங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தமிழினுடைய அகரவரிசையில உயிரெழுத்துக்கள் இருக்கு, மெய்யெழுத்துக்கள் இருக்கு, உயிர்மெய் எழுத்தும் இருக்கு, ஆயுத எழுத்தும் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. இவ்வளத்தையும் சேர்த்தா தமிழினுடைய ஒட்டுமொத்த எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. மொத்தமா நீங்க கூட்டினீங்கன்னா தமிழினுடைய மொத்த எழுத்துக்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் தமிழ் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தமிழினுடைய அகரவரிசையில வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வந்து சொல்லணுமா, அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, அதனுடைய ஆர்டர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்போ உயிரெழுத்துக்கள் எப்பவுமே எப்படி உடலுக்கு உயிர் முக்கியமோ அதே போல ஒரு சொல்லுக்கு வந்து என்னது உயிர் எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான, அது முதன்மையாக வரக்கூடியது. புரிஞ்சுதா? அப்போ உயிரெழுத்து அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை? 12 எழுத்துக்கள் இருக்கு. என்னதுன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்க கூட எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய பிள்ளைங்க கூட தமிழினுடைய உயிர் எழுத்துக்களை வந்து சரியா சொல்லிடுவாங்க. அடுத்து மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் வந்து புள்ளி வச்ச எழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துக்கள். அப்ப மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. இக்கு டு இன்னு வர மொத்தம் எத்தனை இருக்கு? 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் அப்ப மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா 216. சோ இந்த 216 அப்படின்னா உயிர்மெய் அப்படின்னா என்ன? உயிரும் மெய்யும் ஆல்ரெடி நம்ம புணர்ச்சி கிளாஸஸ்ல சொல்லியிருப்போம். உயிர்மெய் அப்படிங்கிற எழுத்து எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்மெய் என்ற எழுத்து உயிரும் மெய்யும் செய்வதுதான் உயிர் கூட்டல் மெய் தான் என்னது? உயிர் கூட்டல் மெய் தான் என்னது? உயிர்மெய். சோ உயிர் கூட்டல் மெய் தான் உயிர்மெய். ஒரு உயிரும் ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்து இணைந்து வருவதுதான் வந்துடுது உயிர்மெய் எழுத்து. அப்ப உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 12. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 18. இப்ப 12 × 18 மொத்தம் எவ்வளவு? 216. இப்போ 12. அப்போ 12 உயிரெழுத்துக்களும் 18 உயிர்மெய் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களோடு சேரும் பொழுது மொத்தமா உங்களுக்கு உயிர்மெய் எழுத்து எவ்வளவு கிடைக்கும்? 216 எழுத்துக்கள் கிடைக்கும். அதுதான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. கா அப்போ ஆ கூட இக்கு சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கா. இக்கு கூட்டல் ஆ கா. இக்கு கூட்டல் ஆ என்னவா மாறிடும்? காவா மாறிடும். அப்ப இது கா வரிசை. கா கா கி கி கூ கூ. ஸோ இது சின்ன வரிசையில நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஸோ இது நம்ம ஏன் படிக்கிறோம்னா ஆர்டர் வைஸ் அடுக்கிறதுக்கு. ஏன் ஆர்டர் வைஸ் அடுக்கிறதுனா நம்ம கொஸ்டின் வச்சு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரு, இந்த காக்கு அடுத்துதான் என்ன வரும்? இந்த கா வரும். அதுக்கடுத்துதான் கி, அதுக்கடுத்துதான் கி.
சோ இது நெடில்கா, சாரி இது குறில்கா, இது நெடில்கா. இது குறுகி ஒலிக்கக்கூடிய கா, இது நீட்டி ஒலிக்கக்கூடிய கா. காக்கு அடுத்து குறில்கி, அதுக்கு அடுத்துதான் என்னது நெடில்கி. அடுத்து குறில்கு, அதுக்கு அடுத்து நெடில்கு. ஏன்னா இங்க பாருங்க குறில் ஊ இருக்கு. குறில் ஊவும் இக்கும் சேரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்? கூ அப்படிங்கிற எழுத்து வந்துட்டு செய்யும் வரும். இப்போ ஒரு உயிரும் மெய்யும் சேர்ந்து வருவதுதான் என்னது உயிர்மை. அடுத்து கூ, அடுத்து கே, கே. சோ இந்த கே வந்து நெடில் கே. அடுத்து கை, கோ அப்படிங்கிறது துணை எழுத்து வரனால நீங்க என்னது நெடில் எழுத்து நினைக்க கூடாது. அது என்னது குறில் எழுத்து. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓ என்ற குறில் எழுத்தின் மூலமாக ஓவும் இக்கும் சேர்ந்ததுதான் கோ அப்படிங்கிற வரும். அடுத்து கோ, இதுவும் நெடில் எழுத்து, இதுவும் நெடுத்து. அடுத்து கவ் அப்படிங்கிறது நெடில் எழுத்து. சோ இந்த காக்கா வரிசையை பொறுத்த வரைக்கும் இந்த வரிசையெல்லாம் வந்து நீங்க வந்து என்ன செஞ்சிருவீங்கன்னா சரியா வந்துடும். உங்களுக்கு எது தப்பு வரும் அப்படின்னா இந்த இடங்கள்ல தப்பு வரும். இந்த ஓ வரிசையில கொஞ்சம் தப்பு வரும். அப்புறம் இந்த ஏவும் ஏ வரிசையிலையும் தப்பு வரும். அதே போல இந்த ஓவும் ஓ வரிசையிலையும் தப்பு வரும். இதுக்கடுத்து இதுவா, இதுக்கடுத்து இதுவா அப்படிங்கிறதுல தப்பு வரும். அதனால சரியா வந்து என்ன செஞ்சிருக்கீங்க ஞாபகம் வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஒத்த கொம்பு, அதுக்கு பிறகு ரெட்டை கொம்பு. ரெட்டை கொம்பு தான் ரெண்டாவது வரும், ஒத்த கொம்பு தான் வரும். புரிஞ்சுதா? நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா ரெட்டை கொம்பை எழுதிட்டு ரெட்டை கொம்பு எழுத்து எழுதிட்டு அடுத்து ஒத்த கொம்பை எழுத்து எழுதுவாங்க. நான் அது என்னன்னு சொல்லித்தாரேன் உங்களுக்கு. சோ அது ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து கை, இக்கு கூட்டல் ஐ தான் வந்து என்னது கை, இக்கு கூட்டல் இங்குதான் வந்து ஐ. சோ அப்படிங்கிறத இது வரும். அதுக்கு அடுத்து அதே போலதான் ஒத்த எழுத்துக்கு அடுத்து ரெண்டுலயுமே வந்து என்ன இருக்கும் துணை எழுத்து அப்படிங்கிறது வரும். துணை எழுத்து அப்படிங்கிற வந்தா நீண்டு ஒலிக்கணும்னு கேட்டா இங்க ஓவை பொறுத்த வரைக்கும் துணை எழுத்து வந்தா நீண்டு ஒலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஓ நெடில் எழுத்தோடு சேர்வதனால் நெடில் எழுத்து ஓ வந்து உயிர்மை உயிர் எழுத்துக்களோடு சேர்வதனால் இதை வந்து நீட்டு ஒலிக்க வேண்டிய இருக்கும். இது தோ, இது தோ, இது தோ, இது தோ, இது தோ, இது தோ. சோ இந்த இடங்கள்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த இடம் நமக்கு வந்து என்ன செஞ்சிடும் தப்பு வருவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடியது. அப்போ இதை ஒழுங்கா இந்த பிளேஸ் வந்து நீங்க செஞ்சிருக்கணும், நல்லா வந்து செஞ்சிருக்கணும், படிச்சு வச்சிருக்கணும். அதே போலதான் ஏயும் ஏயினுடைய இதையும் நீங்க ஒழுங்கா என்ன செஞ்சிருக்கணும் படிச்சு வச்சிருக்கணும். இந்த ஏயும் இந்த இக்கு இங்க இச்சு இங்க கூட சேரும் பொழுது உருவாகக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து என்னது இந்த கே வரிசை, இந்த கே வரிசை அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? சோ ரொம்ப தெளிவா வந்து என்ன செஞ்சு படிச்சுக்கணும். அதே போலதான் இந்த ஓவும் மெய்யெழுத்துக்களுடைய சேரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடியது கோவரிசை, இன்னும் கோவரிசை அப்படிங்கிறது. கோவரிசை, இன்னொன்னு கோவரிசை அப்படின்னு சொல்றது. புரியுதா? அப்ப இதை ஒழுங்கா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, டிஎன்பிசி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்க முடியும். ரொம்ப ஈஸியானதுதான். கண்டிப்பா 1ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா கேட்டுருவாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். சோ வாங்க நம்ம வந்து படிப்போம் அது அப்படின்னு. கொஸ்டின்ஸே வந்து என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அகர வரிசையில கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். இதுதான் நம்ம நிச்சய போறோம், இப்ப பார்க்க போறோம். பாருங்க, 4 பின்வருவற்றில் அகர வரிசைப்படி எழுதப்பட்டுள்ள நவமணிகளை தெரிவு செய்க. நவமணிகள் அப்படின்னா என்னது? 9 ஜுவல்ஸ். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? 9 ஜுவல்ஸ். நவரத்தினங்கள், நவரத்தினங்கள் சொல்லுவாங்க. சோ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கேன், ஹிஸ்டரி சார்ந்த கொஸ்டின். நவரத்தின அமைச்சரவையே உடைய முகலாய அரசர் யாரு அப்படிங்கறத எழுதுங்க. அதே போல நவரத்தினத்தை வச்சிருந்த குப்த அரசர் யாரு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அதாவது மினிஸ்டர்ஸ், நவரத்தின அமைச்சரவையை வைத்திருந்த குப்த பேரரசர் யாரும், அதே போல நவரத்தின அமைச்சரவையை வைத்திருந்த முகலாய அரசர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வரலாறு சார்ந்த கொஸ்டின். கவனிங்க, பின்வருவற்றில் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. அகர வரிசைப்படி நீங்க என்ன செய்யணும்? நவமணிகளை என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். இப்ப நவமணிகள் அப்படின்னா எத்தனை? நவ அப்படின்னா எத்தனை? என்னப்பாங்க எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப நவ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னது? நவரத்தினம் அப்படின்னா 9 ரத்தினங்கள். சரிங்களா? அந்த 9 ரத்தினங்களையும் நீ எப்படி எழுதணுமா? இல்ல 9 ரத்தினங்கள் எல்லாத்துலயும் கொடுத்துருக்கான். இந்த ரத்தினங்கள் மொத்தம் 9 இருக்கிறத வந்து செஞ்சிருக்கான், அழகா கொடுத்துருக்கான். ஆனா நீ ஆர்டர் வைஸ் எழுதணும்.
எந்த ஆர்டர் வைஸ் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எந்த ஆர்டர் வைஸ்ல நீ எழுதணுமா? அகரவரிசை ஆர்டர் வைஸ்ல எழுத வேண்டும். எந்த ஆர்டர் வைஸ்ல எழுதணும்? அகரவரிசை ஆர்டர் வைஸ்ல என்ன செய்யணும்? எழுதணும். அது எப்படி சார் எழுதுறதுதான் இங்க இருக்கு. கவனி, இதான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க வந்து உயிரெழுத்துக்கள் எங்கேயாவது வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல் நம்ம என்ன பார்க்கணும், உயிரெழுத்துக்கள் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப உயிரெழுத்துக்கள் எங்கேயாவது வந்திருக்கா? இல்ல, உயிரெழுத்து எங்கேயுமே வரல. அப்ப உயிரெழுத்துக்கள் இல்ல. அதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும்? மெய்யெழுத்து பார்க்கணுமா? மெய்யெழுத்துக்கள் சொல்லினுடைய முதலில் வருமா? வராது. அப்ப என்ன வரும்? உயிர்மை எழுத்துக்கள் வரும். அப்ப உயிர்மை எழுத்துக்களை பார்க்கணும். அப்ப உயிர்மை எழுத்துக்கள் இருக்கா? இருக்கு. இங்க பாருங்க, கோ, நீ, பா எல்லாம் இருக்கா? சரி, இந்த உயிர்மை எழுத்துக்கள்லயும் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த உயிர்மை எழுத்துக்கள்ல முதல்ல என்ன வரும்? முதல்ல என்ன வரும்? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னதுதான்? கா வரிசை தானே வருது. முதல்ல என்ன வரிசை தான்? கா வரிசை தான். அதுக்கப்புறம் தான் ஙா, சா, ஙா, டா, நா வரிசை. அப்ப அதை நல்லா தெளிவா வச்சிருக்கணும். அப்ப கா வரிசை தான் வரும். அப்ப கா வரிசையில ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா இருக்கு. என்ன இருக்கு? கோ அப்படிங்கிற நெடில் எழுத்து வந்து என்ன செய்யுது? இருக்கு. அப்ப முதல்ல அப்ப நீங்க என்னதான் போடணும்? கோவை தான் முதல் எழுதணும். கோவுதான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கு அடுத்து பாருங்க, கோக்கு அடுத்து காங்கா சாங்கா சொல்லி பாருங்க. காங்கா சாங்கா டா. அடுத்தது தாக்கு அடுத்து என்னது? நா தான் வருது. அப்படிதானே? அப்போ நா வச்சு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நா இருக்கு. நா வரிசையில என்ன இருக்கு? நீ அப்படிங்கிறது இருக்கு. அப்ப நீ அப்ப மறுபடியும் சொல்லுவோம். கா அடுத்து கா ஞா சொல்லி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்ல. காங்கா சா சொல்லி இருக்கா? இல்ல. அப்புறம் காங்கா சா ஞா அப்படி. அதுக்கு அடுத்து டா இருக்கான்னு பார்க்கணும். நா இருக்கான்னு பார்க்கணும். அப்ப அதெல்லாம் வராது. மொழிக்கு முதல் எழுத்துக்களாக என்ன வராது? நா டா எல்லாம் என்ன செய்யாது? வராது. அதுக்கு அடுத்து தா, தா இல்ல. அதுக்கு அடுத்து என்னது? நா பார்த்தோம், நால இருக்கு. அதுக்கு அடுத்து நாக்கு அடுத்து என்னது? பா. தானே வரும். அப்ப பா அப்படிங்கிறதுக்கு பா இருக்கு. இப்ப பா அடிப்படையில பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. பாவினுடைய வரிசையில ரெண்டு இருக்கு. ஒண்ணு பாவும் இருக்கு, இன்னொன்னு பூவும் இருக்கு. அப்ப பா பார்க்கும்போது பா ஃபர்ஸ்ட் வருமா, பூ ஃபர்ஸ்ட் வருமானா? ஃபர்ஸ்ட் என்னதான் வரும்? ஃபர்ஸ்ட் என்னதான் வரும்? பா தான் வரும். பாத்தீங்களா? பா வரிசையில போவோம். பா வரிசையில பா, அதுக்கடுத்து பா, அடுத்து பி, அதுக்கடுத்து பி, அதுக்கடுத்துதான் பூ. அப்படிதானே? அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? பவளம். பா தான் வரும். அதுக்கடுத்து இங்க இதெல்லாம் இல்ல அந்த கொஸ்டின்ல. அடுத்து என்னது? பூ தான் இருக்கு. அதுக்கடுத்து என்னது? புஷ்பரகம் அப்படிங்கிறது வரும். அப்படிதானே? புஷ்பரகம் அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பவளம், அதுக்கடுத்து என்னது? புஷ்பரகம். அது பிறகு பா வருஷம் முடிஞ்சுது. பாக்கடுத்து என்னது? மா. இப்ப மா வரிசையில உனக்கு எத்தனை வார்த்தைகள் இருக்கு? 3 வார்த்தைகள் இருக்கு. ஒண்ணு மா, இன்னொன்னு மா, அடுத்து இன்னொன்னு மூ அப்படின்னு இருக்கு. சோ அதுக்கு நீங்க போனீங்கன்னு பாத்தீங்கன்னா, மா வரிசையில பாருங்க, ஃபர்ஸ்ட் மா, அதுக்கடுத்து மா, அதுக்கடுத்து மீ, அதுக்கடுத்து மீ, அதுக்கடுத்து மூ, அதுக்கடுத்துதான் மூ அப்படிங்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது? மரகதம் தான் வரும். அப்ப மா எழுத்து வச்சது மரகதம். அடுத்துதான் மாணிக்கம். அதுக்கடுத்துதான் என்னது? முத்து அப்படிங்கிறது. சோ மரகதம், மாணிக்கம், அதுக்கடுத்து முத்து. அதுக்கு அடுத்து என்னது பாத்தீங்கன்னா, மாக்கடுத்து வா பாக்குறோம். வாழ பாத்தீங்கன்னு சொன்னா வா, இதுவும் வைதான், இதுவும் வைதான். அப்ப முதல் எழுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ரெண்டுமே என்னதுதான்? வைதான். அப்ப முதல் சொல் சேமா தான் இருக்கு. அப்ப முதல் சொல் சேமா இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னா, ரெண்டாவது எழுத்த பார்க்கணும். முதல் எழுத்து சேமா இருக்கும் பொழுது அப்ப நீங்க என்ன செய்யணும்? ரெண்டாவது எழுத்த பார்க்கணும். அப்ப ரெண்டாவது எழுத்த பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? டூ அப்படிங்கிறது இருக்கு. இங்க என்ன இருக்கு? டூ அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கு? ரா அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டூ வருமா? அகரவரிசையின் அடிப்படையில ஃபர்ஸ்ட் டூ வருமா, ரா வருமா? ஃபர்ஸ்ட் டா வரிசை தான் வரும். அதுக்கடுத்து கீழே இருக்கதான் என்ன வரும்? ரா வரிசை வரும். அப்படிதானே? பட் டா வரிசையில அங்க டூ, ரா வரிசையில அங்க வெறும் ரா தான். அப்போ ஃபர்ஸ்ட் டா வரிசை தான் வரும். அதுக்கடுத்து தான் ரா வரிசை வரும். ஃபர்ஸ்ட் செகண்ட் எழுத்தை வச்சு பார்க்கும்போது அகரவரிசையின் அடிப்படையில ஃபர்ஸ்ட் டூ தான் வரும். அடுத்ததுதான் என்னது? ரா வரும். அப்ப வைடூரியன் தான் ஃபர்ஸ்ட். அடுக்கிறதா என்னது? வைரம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போலதான் நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு இதுவுமே என்ன செய்யணும்? எழுதணும், படிக்கணும், அரேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்க பாருங்க, அகர வரிசைப்படி எழுதியவற்றை தேர்வு செய்க அப்படின்னு ஒரு வேர்டை ஒரு
நிறைய லெட்டர்ஸை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. இதை நீ அகரவரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்றான். பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன இதா இருக்கு, தாவினுடைய வரிசையா இருக்கு. தாவினுடைய வரிசை என்னது, தாவுடைய லைன் என்னது, தா, அடுத்து தா, அடுத்து தீ, அடுத்து தீ, அதுக்கடுத்து தூ, தூ அப்படிங்கிற வரிசை. அப்ப நீங்க அது அடிப்படையில நீங்க தேர்ந்தெடுக்கணும். தா, அப்ப தவ பெருஞ்சுடர். அதுக்கடுத்து என்னது, தா வரிசை, அப்ப தாய்போல். அடுத்து என்னது, தீ, திருவிளக்கு. அடுத்து என்னது, தீ, தீவினை. அடுத்து என்னது, தூ, துன்பங்கள். அதுக்கடுத்துதான் என்னது, தூ, தூய்மை. புரியுதா? அடுத்து கொஞ்சம் அகரவரிசைப்படி இதை பார்ப்போம், இந்த சொல்ல பார்ப்போம். சோ இதுல அகரவரிசைப்படி எது இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சோ நமக்கு கொடுத்துருக்கிறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா காவரிசையை தான் கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது என்னது, காவரிசை. ஃபர்ஸ்ட் கா, அதுக்கடுத்து கா, அடுத்து கி, கி, கு, கு, அடுத்து கே, அடுத்து என்னது கே, அடுத்து கை, கோ, கோ, அடுத்து என்னது கவ் அப்படிங்கிற வரிசை. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எழுத்த பாருங்க, ஃபர்ஸ்ட் லைட்டர் பாருங்க, கிழக்கு. அப்ப இந்த முதல் எழுத்துல கி, கா எங்கேயாவது இருக்கா பாருங்க, இதுல கா இல்ல. இப்ப காக்கடுத்து கா இருக்கா, அதுவும் இல்ல. அதுக்கடுத்து என்னது கீ இருக்கு, அப்ப கீ வருது இதுல. அப்ப கிழக்கு அப்படிங்கறத வச்சிருக்கா அடுத்து. ஆனா கீக்கு அடுத்து என்ன இருக்கு, கீ தான் வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கான், கவ், கடைசி வரக்கூடிய இதை வந்து கொடுத்திருக்கான். காவரிசையினுடைய கடைசி இதை வந்து கவ்வ கொடுத்திருக்கான். அப்ப இது வராது, அகரவரிசைப்படி அடுக்கல. அப்ப எழுத்து நமக்கு தெரிஞ்சு போச்சு, கீ வரும் அப்படிங்கிறது. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கான், கூ கொடுத்திருக்கான், தப்பு. அதே போல கௌதாரி கடைசி வரதை கொடுத்திருக்கான், தப்பு. இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன வருது, கீ. அதுக்கடுத்து என்ன வருது, கீ. அதுக்கடுத்து கூ. அதுக்கடுத்து என்னது, அதுக்கடுத்து என்ன வருது, இந்த கோ. அதுக்கடுத்து என்னது, காவ். இப்படிதான் நம்ம என்ன செய்யணும், அகர வரிசை வந்து என்ன செய்யணும், படிக்க வேண்டும், வரிசைப்படுத்தி அடுக்க வேண்டும். புரியுதா? அகரவரிசை அடிப்படையில் இருக்கக்கூடிய சொற்களை சீர் செய்க. எதெல்லாம் கரெக்ட், 3 கொடுத்து எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம், தா வரிசையை கேட்டிருக்காங்க. தா வரிசையில ஃபர்ஸ்ட் தா, அதுக்கடுத்து தா, அதுக்கடுத்து தீ எழுதிடுவீங்க. அடுத்து தீ, தூ, தூ, அடுத்து என்னது, தே, தே, தை, தோ, தோ, அடுத்து தாவ். அப்படிதானே? சோ தா வச்சு வரிசை அடிப்படையில பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து என்னது, தா இல்ல, அதுவும் அதுக்கடுத்து தாவும் இல்ல. அடுத்து தீ இருக்கா, ஆமா தீ இருக்கு. தீக்கு அடுத்து தீ லெட்டர் இருக்கா, அதுவும் இல்ல. அடுத்து தூ வருது, ஆமா கரெக்டா தூ கொடுத்துருக்கான். அப்படி அதுக்கு பிறகு தே வருது, தப்பு தேருக்கூத்து. அப்ப இது கரெக்டா ஆர்டர் வைஸ் பண்ணிருக்கான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மா வரிசையை கொடுத்துருக்கான், அப்படிதானே? மா, மா, மீ, மீ, மு, மு, அதுக்கடுத்து மே, மே, அடுத்து மை, மவ்வு, மமோ, மோ, சோ இந்த மாதிரி வரும். அப்ப கவனி, ஃபர்ஸ்ட் என்னது, மூ கொடுத்துருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி வர ஏதாவது வார்த்தை வரும்னா மூ அப்படிங்கிற வார்த்தை வரும். மாக்கடுத்து மா இல்ல, மாவும் இல்ல, மீ இல்ல, மீ இல்ல, அடுத்து என்னதுதான், மூதான். மூக்கு அடுத்துதான் மூ வரும். அப்போ இங்க இதுதான் வரணும், அடுத்து இது ரெண்டாவது வரணும், இது கடைசி வரணும். ஆனா ஆர்டர் கரெக்டா கொடுக்கல, அப்ப இது தப்பு. அடுத்து பா வரிசை கொடுத்துருக்கான். பா, பா, அடுத்து பி, பி, அடுத்து பூ, பூ, அடுத்து வந்து என்னது, பே, பே, அடுத்து பை, அதுக்கடுத்து என்னது, போ, போ, அடுத்து பாவ். இப்ப வரிசையின்படி பா வந்துட்டு, பாக்கடுத்து பா லெட்டர் இருக்கா, இல்ல. பியும் இல்ல, பூ, பியும் இல்ல. அடுத்து பூ இருக்கா, பூ இருக்கு. ஆனா இது என்னது, நெடில் பூவா இருக்கு. நெடில் பூ வந்திருக்கு. அடுத்து பூங்காற்று, அதுக்கடுத்து பை கரெக்டா வந்திருக்கு. இப்ப இது சரி. அப்ப 1 3 சரி. 1 3 என்னது, சரி.
சில கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு என்ன வரிசைன்னே கொடுத்துருப்பான், தகர வரிசை. அப்ப தா வச்சு அதை போட்டுட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். சிலதுல அப்படி கொடுக்க மாட்டான், நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஒரு குரூப் 4 கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதை கவனிங்க. ஸோ இதை பார்க்கும் பொழுது வித்தியாசமா இருக்கு பாத்தீங்கன்னா, இது என்னது அகரவரிசையும் வருது. அகரவரிசைப்படி தேர்ந்தெடுங்கன்னா உயிர்மை எழுத்து வருது. ஃபர்ஸ்ட் பாருங்க, உயிரெழுத்து இருக்கா, உயிரெழுத்து சொற்கள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்து சொற்கள் இருக்கு, ஊ இருக்கு. அதே போல ஏயும் உயிரெழுத்து சொற்கள் தான். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் இருந்தா உயிரெழுத்து சொற்களை தான் போடணும், எழுதிட்டு தான் அடுத்து என்னது உயிர்மை எழுத்துக்களை வந்து என்ன செய்யணும், நீங்க கொண்டு வரணும். அதான் ஆர்டர். எப்பவுமே முதல்ல உயிர் தான் முக்கியம், உயிரெழுத்து தான் முதல் எழுதணும், அதுக்கடுத்து தான் வந்து உயிர்மை எழுத்து. அப்போ இந்த 4 வார்த்தைகள்லையும் பாத்தீங்கன்னா, இந்த 4 சொற்கள்லையும் பாத்தீங்கன்னா 2 உயிரெழுத்துக்கள் இருக்கு, உழவு, இன்னொன்னு ஏ, 2 உயிர்மை எழுத்து இருக்கு, ஒண்ணு மண், இன்னொன்னு மாடு. அப்ப நம்ம வரிசைப்படி எடுக்கணும். அப்ப ஆ ஆ இ சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்னதான் வரும், ஊ தான் வரும், அப்படிதானா? அதுக்கு அடுத்துதான் என்னது ஏ வரும், அப்படிதானா? அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா மா வரிசையில அடுத்து மா, அதுக்கடுத்து மா. இப்போ இது என்ன அர்த்தம், உழவு, ஏர், மண், மாடு. இதுதான் கரெக்டான வரிசை. ஃபர்ஸ்ட் நீங்க மண் மாடு மாவை போட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. முதல்ல நீங்க சொல்லினுடைய முதல் எழுத்தை பார்க்கணும். அதுல உயிரெழுத்துக்கள் இருந்துச்சு சொன்னா உயிரெழுத்துக்கள் அடிப்படையில வரிசைப்படுத்திட்டு தான் அடுத்து என்ன செய்யணும், உயிர்மை எழுத்துக்கள் அடிப்படையில வரிசைப்படுத்த வேண்டும். இது தெளிவா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? இதுக்கு போகும் இந்த பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக அப்படிங்கிற அடிப்படையில இருக்கிற இந்த கொஸ்டின்ஸுக்கு போவோம். சோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா சொற்களை பார்க்கணும். அப்ப உயிரெழுத்து இருக்கு, அப்ப உயிரெழுத்து இருக்கும் பட்சத்துல உயிரெழுத்து தான் வரணும் நமக்கு, ஆனா இங்க வரல. சோ கடைசியில வந்திருக்கு தப்பு. ஆனா உயிரெழுத்துக்கள், ஆனா 2வது சொல்ல பாத்தீங்கன்னு சொன்னா உயிரெழுத்து முதல்ல வந்து இருக்கு ஆ, அதுக்கு அடுத்து உயிரெழுத்தாக இருக்கக்கூடிய அடுத்த உயிரெழுத்து என்ன இருக்கு, ஓ. இப்போ ஓனானு வந்திருக்கு. வேற ஏதாவது உயிரெழுத்துக்கள் இருக்கா, முதல்ல இல்ல. அதுக்கடுத்து உயிர்மை எழுத்தினுடைய கா வரிசைக்கு போனோம். கா வரிசையில என்ன இருக்கு, வெறும் கீ மட்டும்தான் இருக்கு, அப்ப கிளிய போட்டாச்சு. காக்கு அடுத்து ngா வரிசைக்கு போகணும். அடுத்து சா, சென்டென்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், வார்த்தைகள் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து வார்த்தைகள் என்னதான் வருது, தா வரிசையில் இருக்கக்கூடிய 2 வார்த்தைகள் இருக்கு, ஒண்ணு தேனி, இன்னொன்னு தையல். அப்போ தேனி தையல்ல எது வரும், தேனி தான் வரும். அடுத்துதான் வந்து என்ன வரும், தையல் வரும். தா வரிசையில இருக்கும் பொழுது தா தா தீ தீ தூ தூ. இப்ப தேனி தான் வந்து என்னது முதல்ல வரும், அடுத்துதான் தையல் வரும். அடுத்து தாக்கு அடுத்து என்ன வரிசை வருது, பா, அதுக்கு அடுத்து மா. சோ இப்படிதான் நம்ம என்ன செய்யணும், அகர வரிசையை வந்து என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். புரியுதா? இங்க பாருங்க, இங்க ஒரு வார்த்தையை கொடுத்துக்கிட்டு ஒரு சென்டென்ஸை கொடுத்துக்கிட்டு சரியா இதாகு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, மலையில் மாண்டுகம் மாய்ந்தது, மாண்டுகம் மாய்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்கான். மலையில் மண்டுகம் மாய்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்கான். சோ இதுல வந்து இதை சரியா அரேஞ்ச் பண்ணணும், இந்த சென்டென்ஸையே நீங்க சரியா அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுவும் எதன் அடிப்படையில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அகரவரிசையில் அடுக்குக, சொற்களை ஒழுங்கமைக்க அப்படின்னு சொன்னா அது வேற. அது கரெக்டா மீனிங்ஃபுல் சென்டென்ஸா வந்து மாத்துறது, சரிங்களா? மீனிங்ஃபுல் சென்டென்ஸா வந்து மாத்துறது, சென்டென்ஸை வந்து சரியா வைக்கிறது தான் வந்துடுது சொற்களை சரியாக அடுக்குக அப்படின்னு சொல்றது. இது வந்து அகரவரிசையின் அடிப்படையில் அடக்குக. இப்போ அகரவரிசைனா அந்த லெட்டர்ஸ் இதை வச்சுட்டு என்ன செய்யணும், ப்ரிஃபரன்ஸ் வச்சு நம்ம செய்யணும், அடுக்கணும். அப்ப மாதா, மா வரிசை தான். முன்னையும் பாத்தீங்கன்னா என்னதுதான் மாதா இருக்கு. அப்ப மா இருக்கும்போது கண்டிப்பா மாக்கு அடுத்து மா, அப்ப இதுதான் என்ன செய்யும், 3வதா வரும் தெரியும். ஆனா இங்க 2 மா இருக்கு, அப்படிதானே? இப்ப 2 மா முதல் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்தா இருக்கக்கூடிய மா வந்து 2 இருக்குது. இப்ப 2 இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், முதல் எழுத்து சேமா 2 எழுத்துக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும், 2வது எழுத்தை பார்க்கணும். இப்ப 2வது எழுத்தை பொறுத்த வரைக்கும் லையும் இருக்கு, இன்னும் இருக்கு. இப்ப லை வருமா, இன்னும் 3 சுழி இன்னும் வருமா, லா வருமா அப்படின்னு பார்த்தா முதல்ல என்ன வார்த்தை தான் வரும், நா தான் வரும், அப்படிதானே? கவனி, நாக்கு அடுத்துதான் வந்து என்னது லா. ஃபர்ஸ்ட் நா வரிசை தான் வரும், அதுக்கு அடுத்துதான் லா வரிசை வரும், அப்படிதானே? அதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், மாண்டுகம் மலையில் மாய்ந்தது அப்படிங்கிறதான் போகணும். புரியுதா?
சொல்லுது புரிஞ்சுதா? ஸோ டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நினைச்சிறேன் ஆன்சர் பண்ணுறேன். வேற ஒரு சொல்லுக்கு போவோமா? இது பாத்தீங்கன்னு சொன்னா மாவரிசையினுடைய சொற்களை வச்சிருக்கான். மனம், அப்புறம் வந்து என்னது மாக்கடுத்து மா இல்ல, அடுத்து மீ இல்ல, அடுத்து மீ இருக்கு, மீ மிசை, அப்புறம் மூ, அப்புறம் மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது. இப்போ இதை ஆர்டர் வைஸ் சொல்லியிருக்கான் பாருங்க. அகரவரிசை சொற்களின் அடிப்படையில் சீர் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்பர்ஸை கொடுத்து அடுத்து அதை அப்படி கரெக்டா வாக்கியமா எழுது, அப்படி சென்டென்ஸா அரேஞ்ச் பண்ணி எழுது அப்படின்னு சொல்றான். அப்ப இது சாவரிசை. ஒண்ணு ஃபர்ஸ்ட் சா வரும், அடுத்து சா வரும், அடுத்து சீ வரும், அடுத்துதான் என்னது சி வரும். அப்ப சா அப்படிங்கிற போது சா எழுத்து இருக்குதான்னு பார்த்தா இல்ல, அடுத்து சா இருக்குது. அப்போ சால்பு உள்ளது. அடுத்து வந்து என்னது சீ இருக்கா? இருக்கு. இது ரெண்டாவது. அதுதான் மூணு வந்து ரெண்டாவது. அடுத்து அதுக்கு அடுத்துதான் சீருடை மூணாவது. அப்ப 2 3 1 கரெக்டான ஆப்ஷன். புரியுதா? இது எது என்ன வரிசைன்னு சொல்லுங்க? வா வரிசை. வா வரிசையின் அடிப்படையில் அடக்கியிருக்காங்க. வா வா, வி வி, அடுத்தது ஓ ஓ ஓ ஓ. இதெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உயிர்மை எழுத்துக்கள் படிச்சு வச்சிருக்கணும். சின்ன வயசுல நம்ம படிச்சது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியம். எழுத்து எதுக்கு அடுத்து எது வரும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? சரியா வரிசையா வரிசைப்படுத்த முடியும். ஏன்னா பெரிய இலக்கணம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஆர்டர் தெரிஞ்சிருந்தா நமக்கு வந்து என்ன செய்யுது, ஆன்சர்ஸ் வந்து ஈஸியா போட்டுடலாம். ஒரு மார்க்கா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில கொஸ்டின் 2 3 கொஸ்டினே என்ன செஞ்சிருக்கான், அகரவரிசைப்படி கேட்டிருக்கான். கண்டிப்பா டிஎன்பிசியில ஒரு கொஸ்டினாவது அகரவரிசையின் அடிப்படையில இருக்கும். ஸோ தயவு செய்து என்ன செய்யுங்க, உயிர்மை எழுத்துக்களை ஆர்டர் வைஸ் வந்து என்ன செய்யுங்க, படிங்க. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்களை ஆர்டரா வந்து எந்த ஊ வரும், எந்த ஊ நெடில் ஊவை வந்து போடுவாங்க நிறைய பேர், அதுக்கப்புறம் குறில் ஊவை போடுவாங்க. அதே ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுங்க. எப்பவுமே குறிலுக்கு அடுத்துதான் வந்து என்ன செய்யும், நெடில் வரும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து அகரவரிசையில ஆ வச்சு, அகரவரிசையின் அடிப்படையில் இது நாவினுடைய வரிசை. நா வரிசையின் அடிப்படையில் வந்து என்ன செய்யறாங்க, ஆ வரிசை, அகரவரிசையின் அடிப்படையில். சோ இது ஃபைனல் கொஸ்டினா பார்த்துருவோம். அகரவரிசையின் அடிப்படையில் சொற்களை சீர் செய்க. கா ஙா சா ஞா டா நா டா ஞா பா மா யா. சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகரவரிசையின் அடிப்படையில் நம்ம வந்து அடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தாலாட்டு, சீராட்டு, பாராட்டு, நீராட்டு அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல எது வரும், எந்த வருஷம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வயசு பாத்தீங்கன்னா சா வரிசை தான் வரும். சா வரிசையில என்னதான் வரும், இங்க என்ன இருக்கு, சீதான் இருக்கு. சா சா சீ சீதான் இருக்கு. அப்ப இந்த சீராட்டு அப்படிங்கறதா என்ன செய்யும், முதல்ல வரணும். அடுத்து சாக்கு அடுத்து என்ன வார்த்தைகள் இருக்கு, ஞா இருக்கா இல்ல, டா இருக்கா இல்ல, நா இருக்கா இல்ல, தா இருக்கா இருக்குது. இப்ப தாள என்ன இருக்கு, தாளாட்டு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இது ரெண்டாவது வரும். இது ரெண்டாவது வரும். அடுத்து வந்து தா இருக்கு, அடுத்து நா இருக்கா இருக்கு, நா வரிசையில நீராட்டு இருக்கு, மூணாவது வரும். அடுத்து பா இருக்கா இருக்கு, அடுத்து நாலாவது வரும். அதான் இங்க முதல்ல சரியா இருக்கு. சீராட்டு, தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு அப்படிங்கிறது. புரியுதா? ஸோ இப்படிதான் அகரவரிசைகளை வந்து நம்ம என்ன செய்யணும், படித்து வச்சுக்கணும். அகரவரிசையை நீங்க படிக்கணும். ஸோ இன்னும் நிறைய அகரவரிசையை நீங்க ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு சொன்னா ஹைடெக் அகாடமியினுடைய கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஹைடெக் அகாடமி. ஸோ நம்ம ஹைடெக் அகாடமியை பொறுத்த வரைக்குமே ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் 2 வகையான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஸ்பிரன்ஸுக்கு. ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் உங்களுக்கு 2 hours கிளாஸ் ஈவினிங் 6:30 to 8:30 எடுத்துட்டு இருக்கோம். எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்கள், மிகச்சிறந்த வல்லுநர்களை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமியினுடைய ஹெட் பிரான்ச்ல ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அகாடமி நியூ சிலபஸ், டிஎன்பிசியினுடைய நியூ சிலபஸ் சார்ந்து 14க்கும் மேற்பட்ட புத்தகங்களை போட்டிருக்காங்க. ஸோ அதுல தமிழுக்கு குறிப்பா 3 புத்தகங்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, போட்டிருக்காங்க புது சிலபஸின் அடிப்படையில. ஸோ அதை வாங்கி படித்து பயன்பெற்று வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் எங்க அகாடமியோடு இணைந்து பயந்து மேற்கொள்ளுங்கள்.
சாதனையாளர் ஆவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த வகுப்பை முடிச்சுக்கிறேன். நன்றி.